வந்துருங்க 11th ல எடுத்த ஒரு கைனடிக். இப்போ நல்லா பாரு, இது ரொம்ப சிம்பிள். L is equal to என்ன? R cross P. அப்ப P என எப்படி எழுதிக்கலாம்? 2 mvr. P யோட வேல்யூ என்ன? mv. 11th ல படிச்சோமா? mvr. கரெக்ட்டா? கெமிஸ்ட்ரியில இருக்கு. இப்போ L வந்து ஆங்குலர் மொமெண்டம். அப்ப இந்த இடத்துல கொட்டை எழுத்துல போட்டு வச்சிருக்கேன் mvr L is equal to. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஒண்ணு நம்ம பெருசா கண்டுபிடிக்க போறது இல்ல, நம்ம m/l கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்குது? E/2m. இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணிருக்கேன். E/2m. வெரி குட். E/2m. இதோட பேர் பார்த்தா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. E/RA. கைரா இல்லடா, கைரோ. இது வந்துட்டு கேட்கலாம், வாட் இஸ் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னா இந்த வேல்யூ எழுதி இது என்னன்னு எனக்கு ஒழுங்கா தெரியாது. இது என்ன வாழ்க்கையில எலக்ட்ரான் எந்த வேகத்தை சுத்தினா எனக்கு என்ன சார்? Electron divided by W of its mass. சரி நல்லா பாரு, எலக்ட்ரான் சுத்துதா, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுதா? மாஸ் இருக்கு, அப்ப ஆங்குலர் மொமெண்டமும் இருக்குது. கரெக்டா இல்லையா? அது ரெண்டுத்துக்கு ஒன்று ரேஷியோ தான். மேக்னெட்டிக் மொமெண்ட் பை ஆங்குலர் மொமெண்டம் உள்ள ரேஷியோ தான் இது. என்னடா பண்ண? விஏ கேன்சல் பண்ணு, ஆர் கேன்சல் பண்ணு, என்னடா பெருசு இது வந்து ஓகே. அந்த ஸ்டெப் ஓகே. எது? அந்த செகண்ட் ஸ்டெப் இல்ல, m-ஓட வேல்யூவை l-ஓட வேல்யூவை டிவைட் பண்ணி ரெண்டு தடவை சொல்லிட்டேனா இல்லையா? அந்த l பை அந்த m ன்னு நினைச்சேன். அப்ப vr தான் இருக்கும் அப்படி நினைச்சேன். சாரி. புரியுதா? கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோட வேல்யூ கேட்பாங்க, வேல்யூ கேட்டாங்கன்னா E/2m. சரியா? சப்போஸ் டிஃபைன் சொன்னாங்கன்னா இட் இஸ் a ratio of magnetic moment by angular momentum. அவ்வளவுதான். இட் இஸ் a ratio of magnetic moment by angular momentum. சரியா? ப்ராப்பரா டெஃபினேஷன் உங்க புக்ல இருக்கும், அதை எடுத்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறணும் வேலையை. சரி, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், டார்க் ஆன் கரண்ட் லூப். சரியா? கரண்ட் லூப்ல நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு அங்கே டார்க் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு உனக்கு புரியாம இருக்கும். முகேஷ் நோட் எடுத்துட்டு வா. நோட் எடுத்துட்டு வான. நோட் இங்க இருக்கு பாரு, டார்க் ஆன கரண்ட் லூப். அதாவது கண்ணு வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, டாபிக் எல்லாமே மேல போட்டு வச்சிருக்கேன், இருந்தாலும் கேட்பீங்க. இல்ல ப்ரோ, சீக்கிரம் வாங்க. நல்லா பாரு, இது ஒரு லூப். கரெக்டா இல்லையா? முகேஷ் வந்து இந்த லூப்பை பிடிக்க போற நம்மளுக்காக. சரியா? இது வந்து என்னது? லூப். கிளாஸ்மேட் பிராண்டிங் பண்றீங்க. நான் சொல்ல வந்தேன், இந்த மாதிரி சல்லித்தனமா பேசுறதுக்குள்ள நீ வாயை மூடிட்டு உட்காந்துடணும். புரியுதா? சரிமா, லூப். ஓகே. இப்போ நல்லா பாரு, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. பேசிக்கலி இந்த டயக்ராம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி அனுப்பிட்டு உடைச்சிரு. அதே உடைச்சிட்டான். உன்னை யார் இங்கே நாங்கள் தூரமா போக சொன்னது? உடைச்சிட்டேன், இன்ஸ்ட்ருமெண்ட் போச்சு. கால் தாண்டா பிடிச்சி எனக்கு 3000 இன்ஸ்ட்ருமெண்ட் உடைச்சடா. அங்க என்னடா கீழே? அது கீழே உட்காந்து நட்டு மாட்டணும். இல்லாத பொல்லாத வேலை எல்லாத்தையும் செய்வார்கள். இப்ப நல்லா பாரு, இது ஒரு லூப்னு எடுத்துக்கோ. சரியா? என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க வந்து ஒரு மேக்னெட் இருக்கு. உங்க புக்ல இப்படி தானே மேக்னெட் போட்டிருப்பாங்க, பாதி வெட்டின மாதிரி. இது நார்த் போல்னு வச்சுக்கோ. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கல இருந்து எங்க போகும்? வெளியில நார்த் டு சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. கரெக்டா இல்லையா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு, நான் என்ன பண்றேன், இந்த கரண்ட் லூப்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த லூப்புக்குள்ள ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணிடுவோமா? இந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? கரண்ட்டை பாஸ் பண்ண போறேன். புரியுதா? இப்போ வாங்க, இங்க வாங்க. நீங்க தலைவர் சும்மா இல்லாத அறிவுல யூஸ் பண்ணாதீங்க.
இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு கரண்ட் போகுது, கரெக்டா? இங்க கீழே தெரியுதா? கோபிகாக்கு தெரியுதா? இங்க தள்ளி வந்துரு. இப்போ எதுக்கு நீ டைவ் அடிக்கிற மாதிரி பின்னாடி போற? இங்க பாரு, இந்த டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் போகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வருது? அப்போ இங்கிட்டு போற கரண்ட்டுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நல்ல ஃபோர்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் பேரலல் ஆன்டி பேரல்ல ஃபோர்ஸ் இருக்காது. வெரி குட். நல்லா பாரு, இந்த டைரக்ஷன்ல பாரு, கரண்ட் இப்படி வருது, ஃபீல்ட் இப்படி போகுது. அகைன் பேரலல் ஆன்டி பேரல் கேன்சல் அவுட் ஆயிருமா? இங்க பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி, கரண்ட்டும் இப்படி கேன்சல் அவுட் ஆயிருச்சா? 0 டிகிரி. ஃபோர்ஸ் என்ன? ஓகே ஓகே ஓகே. இந்த எழுது. orange bro. லென்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா 0. கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா sin 0 என்ன? 0. இப்போ யாரும் அங்க போய் ஆள சொன்னது? இங்க வாங்க. 0. இப்போ நல்லா பாரு, மேல் லூப்ல பார்த்தாலும் சரி, இந்த இடத்துல பார்த்தாலும் சரி, ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது. என்ன டிஃபிகல்ட்டி? இந்த இடத்துல பாரு, 90 இப்படி போகும் 45 டிகிரில. நல்லா பாரு, கரண்ட் எப்படி போகுது? மேல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது? உள்ளுக்குள்ள. கரெக்டா இல்லையா? ஃபீல்ட் இங்கிட்ட தானடா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணு. கரண்ட் இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. ஃபோர்ஸ் எங்கிட்ட இருக்க போகுது? உள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எனி டிஃபிகல்ட்டி? ஒரு ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். கரெக்டா இல்லையா? இந்த சைடு வா, கரண்ட் எப்படி இருக்குது? கரண்ட் கீழே வெளியே ப்ரோ. வெளியே. எஸ், ஃபாதர் மதர் சைல்ட். வெளியில. ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? வெளியே. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ கேள்வி என்ன? சப்போஸ் இஃப் the field is uniform, ஃபீல்ட் என்னவா இருக்குது? அப்ப நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸ். எஃப் நெட் பார்த்தனா BIL, ஒன்னு இன்வர்ட் பிளஸ் இன்னொன்னு அவுட்வர்ட். அப்ப டோட்டல் என்ன? 0. கரெக்டா இல்லையா? 0. இதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோமா? டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் a dipole placed in a uniform electric field is equal to 0. கரெக்டா இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம்னு சொன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ? QE + Q. 0. கரெக்டா இல்லையா? பட் இப்போ நான் என்ன பார்க்க போறேன்? டார்க் பார்க்க போறேன். லெட் மீ சே, இந்த லூப் இருக்கு பாத்தியா? இந்த லூப்போட லென்த் வந்து L, இந்த மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பிரெத்னா B ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப பிரெத்தோட பாதி இது எவ்வளவு இருக்கும்? கரெக்டா? இப்போ இது ஃபோர்ஸ், இந்த சைடு நெட் ஃபோர்ஸ் 0. கரெக்டா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் 0வா இல்லையா? எஸ். அதனால தான் பார்த்தனா அந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் வந்து ஃபீல்ட வச்சேன்னா அது இப்படி இப்படிலாம் எங்கேயும் போகாது. ஏன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன? 0. ஃபோர்ஸ் இருந்தா என்ன நடந்திருக்கும்? மோஷன் நடந்திருக்கும். என்ன மோஷன்? டிரான்ஸ்லேஷன் மோஷன். கரெக்டா இல்லையா? பட் இங்க வந்து காயில் வந்து அப்படி முன்ன பின்ன போகாது. பட் டார்க் என்ன ஆகும்? நீ என்ன சொல்ல? ஃபோர்ஸ் 0. ஃபோர்ஸ் 0னா டார்க்கோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் 0னா டார்க் என்ன ஆகும்? 0. பட் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். சரியா? நல்லா பாரு, கிராஸ் ப்ராடக்ட் R வந்து என்னது? B/2. ஆமாவா இல்லையா? கரண்ட் எங்கட R கிராஸ் F ல ஏன்டா கரண்ட் கொண்டு வர? R cross கரெக்ட்டா? ரேடியல் வெக்டார் இந்த சென்டர் பாயிண்ட் B/2. ஒரு டார்க் கீழ ஒரு டார்க் மேல. அப்ப நல்லா பாரு, கரெக்ட்டா? ஒரு டார்க் கீழ ஒரு டார்க். ரேடியஸ் வெக்டர் ஃபோர்ஸ் சென்டர்ல இருந்து ரேடியல் வெக்டார் அவுட்வர்டா, இன்னொரு வெக்டார் இந்த பக்கம். அப்ப டார்க் எப்படி இருக்க போகுது? டவுன்வர்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து B/2 ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன பார்த்தேன்? BIL. B ன்னு சொல்லி இதே எழுதிட்டு இருக்கேன். அப்படினா இது எப்படி கீழ வரும்? BIL எந்த டைரக்ஷன்ல இருக்குது? டவுன்வர்ட். டவுன்வர்ட்ல. பிளஸ் இப்போ இந்த சைடு போ. sin θ க்கு தான் 90 டிகிரி காமிச்சிட்டோம்ல. இப்போ இங்க போ, ரேடியல் வெக்டார் அவுட்வர்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இப்படி வச்சு பாக்குறீங்க. இப்போ இப்படி
கரெக்டா Bro, left and right. ரைட் ஹேண்ட் தானே யூஸ் பண்றேன். அப்ப அகைன் டார்க் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? கீழே. டவுன்வர்ட். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப ரெண்டு டார்க் எப்படி? நான் இவங்க எதுக்குமே இப்ப நிக்க வச்சிருக்கீங்க? ஒண்ணு உட்கார சொல்லி அங்கிட்டே இல்லைங்க. உனக்கு தான் தெரியுது நீல. இங்க இவன் வைக்கிற வேலை எனக்கு ஏதோ பாரு. புரியுதா? நான் ஒட்டைக்க போறேன் எடுத்தே அடுத்த டேபிளோடையும் லைட்டோடையும் ஃபேனோடையும் புரியுதா? டார்க் 0 ஆச்சான்னு சொல்லு. Yes. டார்க் எங்க 0 ஆச்சு? மேல கீழ. எப்படி மேல கீழே? கீழேடா. இங்க பாரு ஃபர்ஸ்ட் கீழனா கீழேடா. செகண்ட் கீழனா. இல்லைங்க. ரேடியல் வெக்டார் எப்பவுமே சென்டர்ல இருந்து வெளியே. அதுல உள் இன்வெர்ஸ்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல அந்த டார்க். கரெக்டா இல்லையா? அப்ப டோட்டல் டார்க் என்ன ஆயிடுச்சு? ஆட் அப் ஆயிடுச்சு. நீ சொல்வே காயில் சுத்துறப்போ அது எப்படிங்க கீழே போகும்? சி ஒன்னும் இல்லை, இப்போ காயில் வந்து இதே டைரக்ஷன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோயே. காயில் இப்படி சுத்துதுன்னா பேசிக்கலி நான் இப்படி சுத்துறப்ப சரியா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் இப்படி சுத்துறேன்னு வச்சுக்கோயே, அந்த ஸ்க்ரூ எங்க போகும்? கீழே. அதுதான் இந்த இடத்துல இண்டிகேட் பண்றோம். வாங்க அதுக்கு தான் முகேஷ் நான் கூப்பிட்டது. நீங்க உட்கார வச்சிட்டீங்க அந்த பையன்ல. நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கா? இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இப்படி. கரெக்டா? வாங்க முகேஷ் அந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. என்ன ஆக போகுது? புரியுதா? என்ன நடக்குதுன்னு புரியுதா? பே 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 பெத்த வந்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த புரியுதா? மாங்க பத்தை முகேஷ் வேற யாரையும் சொல்ல போற. புரியுதா? இப்ப நல்லா பாரு, இந்த b/2 + b/2 b ஆயிடுமா? அப்ப என்ன கிடைக்க போகுது எனக்கு? BIL into B. length into breadth என்ன? ஏரியா. அப்ப டோட்டல் டார்க் பார்த்தனா ABI. அபி. எல்லாத்தையும் ஞாபகம் எக்ஸாம்ல வேணும் போட்டு விட்டு வர போறீங்க. ஆனா அவங்க BI ஏடு பண்ணல. அவங்க பேர் வரணும்ன்றதுக்காக டோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல நான் நெக்ஸ்ட் இன்னொன்னு வச்சிருப்பேன். சரியா? மேகானா சம்பந்த இது இனிமேல் டியூஷன் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? நோட் எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதியா? போட்டோ எடுத்து கூட லேட் ஆயிரும். அப்புறம் ஆல்ரெடி சப்போஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தா என்ன பி? நபி. கரெக்டா? வெஸ்ட் இந்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டரோட கேப்டன் நபி முகமது நபின்னு சொல்லி. சரியா? அவன் என்ன பண்ணுவான்? கிரவுண்ட்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். அப்ப டார்க்குன்னா என்ன? நபி. அதனால தான் நபி என்ன பண்றாரு? சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஸ்டேட்டஸ் போட்டிருந்துட்டு யூடியூப்ல போட்டிருப்பேன். புரியுதா? இப்ப நல்லா பாரு, ஒரு பிரச்சனை இத வந்து அனலாகின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நல்லா பாரு, அனலாகி அப்படின்னா அதை இதை நம்ம கம்பேர் பண்றது. சரியா? நல்லா பாரு, இந்த AI என்னது? ஏரியா இன்டு மேக்னெட்டிக் மொமெண்ட். வெரி குட். அப்போ நான் இந்த டார்க்க மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம இந்த இடத்துல 90 டிகிரி பார்த்தோமே, ஆர் கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? என்ன விட்டு நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தானே அது. இதுல என்ன நீங்க அப்படி சாதிச்சிட்டீங்க, என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக நல்லா பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டார்க்கோட ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டார்க்கோட ஃபார்முலா என்ன? P என்னது? டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் மூமெண்ட். நல்லா பாரு, எலக்ட்ரிக் டைபோல், மேக்னெட்டிக் டைபோல். அதாவது டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் வந்து மேக்னெட்டிக் டைபோல். எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் மேக்னெட்டிக் டைபோல். சரியா? B என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். E என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டா இல்லையா? அகைன் நல்லா பார்த்தனா, சப்போஸ் இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால theta is equal to 90 degree. டார்க் வந்து மேக்ஸிமம். theta is equal to 0 degree. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஞாபகம் இருக்கா? theta is equal to 180. டார்க் is equal to அந்த டயகிராம் ஞாபகம் இருக்கா? என்னடா டயகிராம் பார்த்து என்ன பண்ணிர போற? தீட்டா எதுக்கு நடுவுல இருக்க தீட்டா சொல்ல? ரேடியல் வெக்டாருக்கும் ஃபோர்ஸுக்கும் இல்ல, இந்த இடத்துல இருக்க லென்த்துக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். சரியா? ஓகே. சோ இந்த இடத்துல அகைன் பார், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி 90 டிகிரின்னு போட்டா P ன்னு பார்த்தோமா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரின்னு போட்டா
ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஞாபகம் இருக்கா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 போட்டா US அன்ஸ்டேபிள், வெரி குட், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? சேமா வருதா? வாழ்த்து.